நமஸ்காரம். நம்மளுடைய கோயில் பயணத்தில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கோயில் வந்து 108 வைணவ திவ்ய கஷேத்திரத்தில் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சாரங்கபாணி கோயில். ரொம்ப விசேஷமான கோயில். இதற்கும் வாஸ்து சாஸ்திரத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டா அப்படின்னா மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. அதை பற்றியும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிறகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. ரங்கநாதருடைய பஞ்சக்ஷேத்திரங்கள், அதில் வந்து முக்கியமான க்ஷேத்திரம் வந்து கும்பகோணம் சாரங்கபாணி கோயில். திருக்குடந்தைன்னு அழைக்கப்படுகின்ற 108 வைணவ திவ்ய கஷேத்திரத்தில் ரொம்ப முக்கியமான பெருமாள் கோயில். 173 அடி உயரம் ராஜகோபுரம், பிரம்மாண்டமான சயனக்கோல பெருமாள். ஸ்ரீ வைஷ்ணவத்தில் நம்ம இன்றைக்கி 4000 திவ்ய பிரபந்தம், 108 வைணவ கஷேத்திரங்கள் இதெல்லாம் குறித்து இன்றைக்கும் நம்ம பேசுகிறோம். வரைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. 4000 திவ்ய பிரபந்தங்கள், ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட கோயில்கள் அப்படின்றத வந்து ஒவ்வொருத்தரும் அறிஞ்சிக்கிறோம் அப்படின்னா அதற்கு அடிப்படையான மூல கருவாக இருந்த கோயில் வந்து சாரங்கபாணி கோயில் தான். இது ஏன் அப்படின்னா அவ்வளோ விஷயங்கள் இந்த கோயிலில் கூறப்பட்டிருக்கு. இந்த கோயிலில் திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார், கடைக்குட்டி ஆழ்வார். அதே போல் திருமழிசை ஆழ்வாரும் வந்து இங்கே வந்து மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். இந்த கோயிலுடைய வரலாறு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, பெருமாள் இங்கே உத்தான சயனத்தில் காட்சியளிப்பார். அதாவது பாதி சயன கோலத்திலிருந்து எழுந்து சேவை சாதிக்கிறதுக்கு எப்படி காட்சியளிப்பாரோ, முழுமையாக சயனமும் இல்லாமல், முழுமையாக நிமிர்ந்தும் இல்லாமல், எழுந்தும் இல்லாமல் ஒரு பாதியாக திருமழிசை ஆழ்வாருக்கு காட்சியளித்தால்தான் இது உத்தான சயனம் ரொம்ப முக்கியமான கோயிலாக கருதப்படுகிறது. இந்த கோயிலில் இன்னும் அதிசிறப்பு அப்படின்னு சொல்லணுன்னா, பாதாள ஸ்ரீனிவாச பெருமாள், திருப்பதியிலிருந்து இங்கே சேவை சாதிக்கின்ற பாதாள ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதியும் உண்டு. இந்த கோயிலுடைய வரலாறு அப்படின்னா, சாரங்கபாணி அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, சாரங்கன் அப்படின்னாலே வில்லை ஏந்தி காட்சி அளிக்கக்கூடிய பெருமாள், அதுதான் வந்து சாரங்கபாணி. தாயார் கோம்பளவல்லி தாயார். பிருகு முனிவருக்கு, பிருகு மகர்ஷிக்கு குழந்தையாக பிறந்த குழந்தை தான் கோம்பளவல்லி தாயார். இந்த தாயாருக்கு படிதாண்டா பத்தினின்னு பேர் உண்டு. இன்றைக்கும் தேர் இந்த கோயில் உள் பிரகாரத்திலே தான் வலம் வரும். உலகத்தில் 2 கோயில் வந்து அது மாதிரி உண்டு. 108 வைணவ கஷேத்திரத்தில் இது ஒன்று. நம்ம மன்னார்குடி ராஜகோபால செங்கமல தாயாரும் வந்து அந்த பெருமையை பெற்றவள். இதுக்கும் வாஸ்து சாஸ்திரத்துக்கும் நான் ஏற்கனவே சொன்னது படி நிறைய ரிலேஷன்ஷிப் உண்டு. இந்த கோயிலில் வாசலே வந்து 2 வாசல்கள் உண்டு. உத்தராயண வாசலும் தட்சிணாயன வாசலும் உண்டு. அதாவது சூரியனுடைய பிரவேசத்துக்கு ஏற்றவாறு இந்த கோயிலுடைய நடை திறக்கப்பட்டிருக்கும். 6 மாதங்கள் வந்து உத்தராயணமாகும், 6 மாதங்கள் தட்சிணாயனமாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, பெருமாள் தாயாருக்காக, அதாவது கோம்பளவல்லிக்காக பிருகு முனிவருடைய குழந்தை இங்கே நேரடியாக பூலோகத்துக்கு வந்து வைகுந்தத்திலிருந்து நேரடியாக வந்து திருமணம் செய்து முடிக்கிறார், வில்லை ஏந்தி கொண்டு வந்து. அதுதான் இந்த கோவிலுடைய தனி சிறப்பு. இன்றைக்கும் மார்கழி மாதத்தில் இந்த கோவிலில் வந்து வைகுந்த ஏகாதேசி, பரமபத வாசல் திறப்பு அப்படின்றது தனியாக கிடையாது. இது பூலோக வைகுந்தம். அதனால்தான் இங்கே வந்து பரமபத வாசலே தனியாக கொண்டாடப்படுகிறதோ இல்லை வாசலே கிடையாது அப்படின்றது தான் அதனுடைய சூட்சம்.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 வாசல்கள் உத்தராயணம், தட்சிணாயனம் காலத்திற்கு ஏற்றவாறு சூரியனுடைய பிரவேசத்திற்கு ஏற்றவாறு இந்த கோயிலில் வந்து தாயாரை சேவிச்சுட்டு தான் நம்ம வந்து பெருமாளையே சேவிக்க முடியும். இந்த கோயிலில் நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா தாயாருடைய சன்னதி முதல்ல வந்து வந்துடும். தாயாரை சேவித்த பிறகு தான் பெருமாளை சேவிக்கணும். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, பெருமாள் வைகுந்தத்துலேருந்து டைரெக்டாக பூலோகம் வந்து தாயாரை, அதாவது கோமலவல்லியை திருமணம் முடிக்கிறார். பெருமாளுடைய, அதாவது பிருகு முனிவருடைய வார்த்தைக்கு ஏற்றுக்கொண்டு பெருமாள் தாயாரோடவே இங்கே சேவை சாதிப்பார். இங்கேயே ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, அவங்களுடைய, அதாவது கோமலவல்லியுடைய வீட்டிலேயே, அந்த கோயில்லையே வந்து இவர் வந்து இங்கே காட்சி கொடுக்கிறார். அதான் இங்கே நம்ம ரொம்ப ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். தாயாரை சேவிச்சுட்டு தான் பெருமாளை வந்து இங்கே சேவிக்கவே முடியும். தட்சிணாயன புண்ணிய காலத்துடைய வாசல் தனி, உத்தராயண புண்ணிய காலத்துடைய வாசல் தனி. 6 மாதம் இப்படி 6 மாதம் அப்படி, இப்படி தான் சேவை சாதிக்கும். 2 வாசல்லையுமே நீங்கள் உள்ளே போய் பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக தாயார் கோமலவல்லியை சேவிச்சுட்டு தான் வந்து உள்ளே போகவே முடியும். இதுதான் இந்த கோயிலுடைய சிறப்பு. ஆக்சுவலாக திருமழிசை ஆழ்வார் இவரை சேவிக்கிறதுக்காக வரார். பெருமாள் சயன கோலத்தில் இருக்கார். அப்போது வேண்டி விரும்பி திருமழிசை ஆழ்வார் இவரை வந்து எழுப்புறார். பெருமாளே, நீர் வாமனனாகவும் திருவிக்கிரமனாகவும் அவதாரம் எடுத்து, அதே போல் வராகராகவும் அவதாரம் எடுத்து களைத்து இங்கே சயன கோலத்திலே இருக்கிறீர்களா? நான் திருமழிசை ஆழ்வார் வந்திருக்கிறேன், எனக்காக உங்களுடைய சேவையை சாதியுங்கள் அப்படின்னும்பொழுது பாதி சயன கோலத்திலும் பாதி அமர்ந்து இவருக்காக சேவை சாதிப்பார். அதுதான் இந்த கோயிலுடைய தனி சிறப்பு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4000 தீப பிரபந்தம் இந்த இடத்துல நாதமுனிகளால் கேட்டு பெறப்பட்டது. 1000 கேட்டேன், 1 கேட்டேன் 4 கொடுத்தாய், 1000 கேட்டேன் 4000 கொடுத்தாய். அதாவது எப்படி அப்படின்னா 4000 திவ்ய பிரபந்தம் இயற்றப்பட்டு விட்டது ஆழ்வார்களால், மங்களாசாசனம் பண்ணப்பட்டு விட்டது எல்லா கோயில்களும். ஆனால் நாதமுனிகளுக்கு தெரிந்ததே 1000 மட்டும்தான். அந்த 1000த்தையும் பாடிடுறார் நம்ம சாரங்கபாணி எதிர்க்க. அவர் பெருமாள் மிக அதிதீவிர பக்தர். வரார், பெருமாளை சேவிக்கிறார், 1000 பாடல்கள் பாடுறார். நாதமுனிகள் பாடின 1000 பாடலுக்கு அப்புறம் அவர் எல்லாரையும் கேட்குறார், மற்ற பாடல்கள் யாருக்காவது தெரியும்னா எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு. அங்கே இருக்கவா எல்லாரும் சொல்கிறா, எங்களுக்கு தெரிஞ்சதே இந்த விஷயந்தான், இந்த 1000 பாடல்கள் தான், இதுதான் நாங்கள் பாடுவோம், இதுக்கு மேலே எங்களுக்கு தெரியாது. அப்போ தான் வந்து பெருமாள் கிட்ட போய் நாதமுனிகள் விண்ணப்பம் வைக்கிறார். எனக்கு வந்து இந்த விஷயங்கள் இருக்கின்ற 4000 திவ்ய பிரபந்தங்களும் எனக்கு அருளை செய்ய வேண்டும் அப்படின்னும்போது, அப்போ தான் வந்து பெருமாள் இவருக்கு ஆழ்வார் திருநகரியில் நம்மாழ்வார்கிட்ட போய் அந்த புளிய மரத்துக்கு கீழே அமர்ந்து இந்த நம்மாழ்வாரை நினைத்து, மதுரகவி ஆழ்வாரை நினைத்து, நீங்கள் வந்து மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாருடைய சிஷியனாக இருந்தாலும் அவர் வந்து பெருமாளுக்காக எந்த ஒரு திவ்ய பிரபந்தமும் இயற்றவில்லை. ஆனால் நம்மாழ்வார்களுக்காக பாடல் இயற்றியவர். அவரை நினைத்து, நம்மாழ்வாரை நினைத்து இந்த நீங்கள் 1000 பாடல்கள் பாடினீங்கன்னா நம்மாழ்வாருடைய காட்சி உங்களுக்கு தெரியும். அவர் உங்களுக்கு சேவை கொடுப்பார். அவர் மீதி அனைத்து திவ்ய பிரபந்தங்களையும் உங்களுக்கு தெரியப்படுத்துவார் அப்படின்னு சொல்லும்போது, ஆழ்வார் திருநகரி போய் நாதமுனிகள் சுவாமி அங்கே போய் மீதி 4000த்தையும் அவர் சொன்னபடியே நம்மாழ்வார் காட்சி கொடுத்து அவரிடத்துல வந்து அந்த 4000த்தையும் பெற்று வருவார். இன்றைக்கும் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் 4000 திவ்ய பிரபந்தம் நம்ம எல்லோருக்கும் வந்து பிரசித்தியாக தெரிகிறது அப்படின்னா அதற்கு மூல காரணமே வந்து இந்த கோயில் தான், சாரங்கபாணி பெருமாள் தான், அதுவும் நாதமுனிகள் தான். நாதமுனிகள் இல்லைன்னா 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்றது வந்து நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குமோ தெரியாதோ, அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். ஆகையால் அனைவரும்
இந்த கோயிலுக்கு, அதுவும் சாரங்கபாணி கோமலவல்லி தாயார் சமேத சாரங்கபாணி கோயில் உத்தான சேத்துல நமக்கு காட்சியளிக்கின்ற அற்புதமான பிரம்மாண்டமான ரங்கநாதருடைய பஞ்சக்ஷேத்திரத்தில் மிக முக்கியமான க்ஷேத்திரம் கும்பகோணத்தில் அமைந்திருக்கின்ற இந்த கோவிலை போய் சேவித்து உங்கள் வாழ்க்கையில் எல்லா பலனும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் பிச்சைக்குலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.